களுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய 4 கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்திய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்வொன்று களுத்துறையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த புயலில் இருந்து யாராலும் தப்ப முடியாது. கடந்த கால அரசியல் மாற்றத்தால் அனைவரும் அடித்து செல்லப்பட்டனர். நானும் சாமரவும் மட்டுமே தப்பினோம். அப்படித்தானே சாமர? 2 காற்று செடிகள் மாத்திரம் மற்ற அனைவரையும் அடித்து சென்று விட்டது. இந்த அரசாங்கம் அடக்குமுறை அரசாங்கமாகவே முன்னோக்கி செல்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சிறையில் அடைத்து, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சிறையில் அடைத்து, நாமல் ராஜபக்சவை சிறையில் அடைத்து, அவர்களுக்கு உதவிய அனைவரையும் சிறையில் அடைத்தால் டாலர் விலை குறைந்து விடாதல்லவா? ரூபாயின் பெறுமதியும் அதிகரிக்காதல்லவா? රුපියලයාගේ වැඩි වෙන්නෙත් නෑ. මාරුවෙන් ජීවත් වෙන ජනතාවක් අද රටේ ඉන්නේ. මම හිතන්නේ එදා වේල කන්න පුළුවන් සත්‍යක් තියනවා කියලා ඉන්න කට්ටිය. இந்த சூழ்நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு ஒரு சிரேஷ்ட தலைவர் என்ற ரீதியில் எதிர்காலத்தில் எவ்வாறான வேலை திட்டத்தை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றீர்கள்? அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு எவ்வாறான பலம் காணப்படுகின்றது? ශක්තියක් තියෙනවා අපිට බලය දෙන්න අපි කරලා පෙන්නන්න. இதனிடையே எதிர்க்கட்சி கூட்டணியின் உறுப்பினர்கள் சிலர் இன்று மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றனர். இந்த நிகழ்வில் பாட்டலி சாம்பிக்க ரணவக்க, பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், விஜயதாச ராஜபக்ச, அனுராத ஜெயரத்ன, சாகல ரத்நாயக்க, வஜ்ர அபேவர்தன, பிரேம்நாத் சி தொலவத்த, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகேஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என பிரதியமைச்சர் முனீர் முலஃபர் நியூஸ்லைன் நேர்காணலில் தெரிவித்தார். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி தனது தெளிவான நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும். இந்த விவகாரம் சம்பந்தமாக, இத்தகைய இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பந்தமாக மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணைக்கு நான் நினைக்கிறேன் அவர்கள் எம்மை விட அதிகமாக ஒத்துழைக்க வேண்டும். காரணம், அவர்களுடைய அரசாங்கம் இருக்கின்ற போதுதான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அவர்களுடைய அரசாங்கத்தின் போதுதான் அநியாயமாக பலர் கைது செய்யப்பட்டார்கள். தெரியும், சில போது ரமதான் மாதத்திலே பள்ளிகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை, அச்ச நிலைமாக, சில போது ஜும்மா தினங்களை நாங்கள் பள்ளிகளுக்கு செல்லாமல் வீடுகளில் இருக்க வேண்டிய ஒரு நிலை காணப்பட்டது. முழு முஸ்லிம் சமூகத்தையுமே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தினார்கள். எனவே முழு முஸ்லிம் சமூகமும் இந்த தாக்குதலுக்கான குற்றவாளிகள் அல்ல, அதை நிரூபிப்பது எமது சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய பணியாக நான் காணுகின்றேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் யார் காரணகர்த்தாக்களாக இருந்தார்களோ அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இந்த நாட்டிலே ஒரு இனத்தை, ஒரு சமூகத்தை, ஒரு மக்களை எவ்வாறு கொன்றொழிக்கலாம் என்பதை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அது யாராக, சுரேசாலையாக இருந்தாலும் கூட அவர்கள் கொன்றது தமிழ் மக்களை, அதற்கு கருவியாக பயன்படுத்தியது முஸ்லிம் மக்களை. ஆகவே அரசாங்கம் நீதியானதாக, நியாயமானதாக இருக்கிறது என்றால் சட்டத்தையும் சரியான முறையில் பயன்படுத்துகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க தயாராக இருக்கிறது என்றால் இந்த சுரேசாலை அவர்களுடைய நடவடிக்கை தொடர்பிலும் ஏனைய விடயங்கள் தொடர்பிலும், குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே உடனடி நீதியை நிலைநிறுத்த வேண்டும். அதற்கான பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனை எதிர்க்கிறவர்கள் அல்லது போராடுகின்றவர்கள் அல்லது அதற்காக வெளியிலே போராட்டங்களை நடத்துகின்றவர்களை பார்த்து தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு தாட்சண்யமின்றி நீதி வழங்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்குரியது, நீதித்துறைக்குரியது. அதனை அவர்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதையே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக சட்டத்தினுடைய சமநிலையை சரியாக பேணி நீதியை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்காக அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்பட்ட இதை மேலே நாங்கள் வரவேற்கிறோம். எதிரணியினர் தங்களுடைய பிரச்சனைகளும் தாங்களும் கைது செய்யப்படுவோமா என்ற ஒரு சந்தேகத்திலே இந்த கூக்குரலை இடுகிறார்கள். அபாய கூக்குரலாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே அவர்கள் கூக்குரல் இடட்டும், சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த கூக்குரல் இடுப்பவர்களுக்குள்ளே இருப்பவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். அரசாங்கம் என்னை பொறுத்தமட்டிலே இந்த கொஞ்சம் துரிதப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டை செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கம் செய்கின்ற
இந்த விடயத்திலே முழு ஆதரவை நாங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த விடயத்திலே அரசாங்கம் துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய